ஒரு அழகான பூவனம் என்ற கிராமத்துல ஒரு விறகு வெட்டி இருந்தாரு. அவர் தன்னோட மனைவி மற்றும் 3 பிள்ளைங்களோட இருந்தாரு. அவரோட பெரிய பையனோட பேரு சீனு, 2வது பொண்ணோட பேரு கமலா, 3வது பையனோட பேரு ராஜு. அந்த விறகு வெட்டி தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதனை சிறிய விறகுகளாக கட்டிக்கொண்டு பின்னர் கிராமத்திற்குள் இருக்கும் சந்தைக்கு சென்று விறகுகளை விற்றுவிட்டு பின்னர் வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் பணம் கொடுத்து தன் பிள்ளைகளுக்கு சமைத்து போடச் சொல்லுவார். அவர் தன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அதிகாலையில் விறகு வெட்டி காட்டிற்கு செல்லாமல் தன் படுக்கையில் படுத்திருந்தார். அதை பார்த்த அவர் மனைவி, என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் நீங்க இன்னைக்கு காட்டுக்கு போகாம இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, என்னால் காட்டுக்கு போக முடியாது. ஆனால் நான் காட்டுக்கு போகலாட்டி என்னோட பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ஓய்வெடுங்க. விறகு வெட்டியின் மனைவி அவரை ஓய்வெடுக்க சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜுவும் கமலாவும், டேய் தம்பி, நம்ம அப்பா பாவம்டா, அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஆமா அக்கா, அப்பா பாவம், வேலைக்கு போகலன்னு வருத்தப்படுறாரு. அதனால என்ன, அப்பாவுக்காக இன்னைக்கு நம்ம காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டி கொண்டு வரலாம். சரி அக்கா, நம்ம போலாம். நான் போய் அண்ணாவையும் கூப்பிட்டு வர்றேன். அண்ணா, இன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் வேலைக்கு போகல. அதனால நானும் அக்காவும் காட்டுக்கு போய் விறகு வெட்ட போறோம். நீயும் வரியா? டேய் தம்பி, உங்களுக்கு காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டணும்னா நீங்கள் போங்க. எதுக்குடா என்ன கூப்பிடுறீங்க? என் கூட விளையாட என்னோட நண்பர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். அக்கா, அண்ணே வரலன்னு சொல்லிட்டான். சரி விடு, அண்ணே வரலாட்டி பரவாயில்லை. நம்ம மட்டும் நாளைக்கு அதிகாலையில் எழுந்து காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டிட்டு வருவோம். மறுநாள் காலையில் பொழுது விடிந்தது. கமலாவும் ராஜுவும் கையில் விளக்குடன் காட்டிற்கு சென்றனர். தம்பி, இந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு மரத்தை வெட்டுவோம். ஒரு வழியா விறகு வெட்டியாச்சு, இப்போ இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். என்ன அக்கா, நம்ம விறகு வெட்டி முடிச்சதும் இரவு வந்துருச்சு, இப்போ எப்படி வீட்டுக்கு போறது? அதடா தம்பி, நம்ம கையில தான் விளக்கு இருக்குல்ல, இந்த வெளிச்சத்துல நம்ம வீட்டுக்கு நடந்து போயிடலாம். அக்கா, நம்ம அப்பா ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கதை சொன்னாரே, அது உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? இந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்காதுடா, அப்பா சும்மா சொல்லியிருப்பாரு, நீ பயப்படாம நடந்து வா. சரி அக்கா. என்ன இது, இந்த காட்டுக்குள்ள இன்னைக்கு மனுஷங்க சத்தம் கேக்குது. இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. சரி, வெளியில போய் யாருன்னு பார்க்கலாம். இந்த 2 பிள்ளைகளை பார்த்த பேய் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அவர்களை அழைத்தது. யாரங்க நடந்து போறது அந்த இருட்டுக்குள்ள? வணக்கம் அம்மா, என் பெயர் கமலா, என் தம்பியின் பெயர் ராஜு. சரி, இந்நேரம் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா, எங்கள் அப்பா ஒரு விறகு வெட்டி, அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவருக்கு பதில் நாங்கள் விறகு வெட்டி கொண்டு போகலான்னு வந்தோம். ஆமாம், இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி அம்மா தனியாக இருக்கீங்க? நான் என் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் இங்கு வந்தோம். எங்களுக்கு தேவையான விறகுகளை வெட்டி கொண்டு விடிந்ததும் எங்கள் கிராமத்திற்கு சென்று விடுவோம்.
இந்த இருட்டிற்குள் நீங்கள் நடந்து செல்ல வேண்டாம். நீங்கள் வாருங்கள், நான் சமைத்து விட்டேன். சாப்பிட்டு விட்டு தூங்கி எழுந்து காலையில் வீட்டிற்கு போகலாம். வாருங்கள். அக்கா, இன்னைக்கு நம்ம நிறைய மரம் வெட்டியதால் எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த அம்மா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்துட்டு காலையில் நம்ம கிராமத்துக்கு போவோமா? சரிடா, காலையில் போகலாம். இந்த இருட்டில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அம்மா நம்மளை தேடுவாங்களே. அக்கா, கவலைப்படாத. விடிஞ்சதும் வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்களா, நான் நிறைய சமைச்சு வச்சுருக்கேன். உங்கள் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நாங்கள் போய் தூங்குறோம் அம்மா. பசிக்குது. எனக்கு 2 பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன இது வித்தியாசமான சத்தமாக இருக்கே? என்னன்னு போய் பார்க்கலாம். அச்சச்சோ, இது பேயா? என்கிட்ட இந்த மோதிரம் இருக்கிற வரைக்கும் நான் யார மாதிரி வேணாலும் என்னோட உருவத்தை மாத்திக்குவேன். அந்த மோதிரம் உடையாம பார்த்துக்கணும். உடைஞ்சா என்னால இங்க இருக்க முடியாது. இந்நேரம் அவங்க நல்லா தூங்கி இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து இதுல போட்டு சமைச்சு சாப்பிட போறேன். அந்த பிள்ளைங்களை நல்லா சமைக்க இன்னும் விறகு வேணும் எனக்கு. அதனால இப்போ விறகு எடுக்க போறேன். அந்த பேய் சமைக்கிறதுக்கு விறகு எடுக்க போயிருக்கு. அது திரும்பி வர்றதுக்குள்ள நான் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் கீழே போட்டு உடைச்சிட்டா இந்த பேய் யாரையும் கொன்று சாப்பிடாது. இந்த இடத்தை விட்டே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கிராம மக்கள் எல்லாரும் விறகு வெட்டுறதுக்காக இந்த காட்டுக்குள்ள பயமே இல்லாமல் வருவாங்க. கமலா தன்னோட மோதிரத்தை எடுத்துட்டு போறத அந்த பேய் பார்த்துருச்சு. ஏய் சிறுமியே, என்னோட மோதிரத்தை எங்க கொண்டு போற? ஒழுங்கா என்கிட்ட கொடு. முடியாது, நீ ஒரு பேய். எங்களை சாப்பிட்றதுக்காக உருமாறி எங்களை இங்கே வர வச்சுட்ட. நான் உன்னோட மோதிரத்தை கீழே போட்டு உடைக்க போகிறேன். வேண்டாம், அந்த மோதிரத்தை உடைச்சிடாத. கமலா அந்த பேயோட மோதிரத்தை கீழே போட்டு உடைச்சதுமே அந்த பேய் கீழே விழுந்து மறைஞ்சு போயிருச்சு. மோதிரத்தை கீழே போட்டதுமே பேய் மறைஞ்சதுமே கமலா ஓடி போய் தூங்குற தம்பியை எழுப்பி நடந்ததை சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போறா. அக்கா, நம்ம ஒரு வழியா பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். 2 பேரும் நேற்று இரவு ஏன் வீட்டுக்கு வரல? எங்கே போனீங்க? உங்களை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பா அம்மா, நாங்கள் காட்டில் ஒரு பேயை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து கமலா நடந்ததை எல்லாத்தையும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி முடிச்சா. அந்த பேயை நீங்கள் தைரியமாக புத்திசாலித்தனமாக மோதிரத்தை உடைச்சு போக வச்சிட்டீங்க. இனி யாருனாலும் காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டிட்டு பயமே இல்லாமல் வீட்டுக்கு வரலாம். என்னோட பிள்ளைங்களை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க 2 பேருமே இந்த கிராமத்துக்காக ஒரு பெரிய நல்ல உதவியை செஞ்சுருக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு என்னோட மோதிரத்தை உடைச்சு என்ன இங்க இருந்து போக வச்சுட்டா. நான் அவளை சும்மா விடவே மாட்டேன். என்னோட நண்பர்களை இங்க வர வைப்பேன். நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.